நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளோட பிஜிஏ ஃபார்ம்ஸின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக்கிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தேனி மாவட்டம் கம்பமில் உடையாளி கோட் ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு எலிவேட்டட் செட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜனவரி 26 தான் இதுக்குரிய பூஜை போட்டோம். பூஜை போட்டு இப்போ வேலை போய்கிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. யூஸ்வலாகவே நம்ம எம்எஸ் பைப்பு தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ப்ராஜெக்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கால்வனைஸ்டு பைப்பு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, கம்பம் கேரளா பார்டரில் இருக்கிறதுனால அடிக்கடி மழை அதிகமாக இருக்குது. ஸோ பனியும் அதிகமாக இருக்குன்றதுனால எம்எஸ் பைப்பு கரோட் ஆகிடுது. பெயிண்டிங் ஒர்க் அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், டச்சப் ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறதுனால நாம் ஜிபி பைப்பை யூஸ் பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் நம்ம அதவே பண்ணி கொடுத்தாச்சுங்க. இந்த ப்ராஜெக்டில் பிரதர் அஸ்விந்த் தான் அந்த ஃபார்மை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் நம்மளை இனிஷியலாக பார்க்க வர்றப்பே கிளியர் பிளானோடு வந்துட்டார். ஸோ ரூம் சைஸு, பாத்வே, ரேம்ப்பு எல்லாமே நீட்டாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். அது எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ட்ரெஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்க மாதிரி தெரியும் வீடியோவில். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரூம் சைஸு இன்டர்னலாக அதுக்கேற்ற மாதிரி வர்றதுனால நம்ம ட்ரெஸ்ஸும் ரொம்ப நெருக்கமாக தான் போட்டிருப்போம் அந்த ஒர்க்கில். இந்த செட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 60க்கு 30 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் பிரதர் கொடியாடுங்கள், செம்மறி ஆடு பஞ்சாப்லேருந்து டைரெக்டாக வாங்கி வச்சுருக்காரு. பீட்டல், நல்ல குவாலிட்டியான பீட்டல்ஸ்லாம் டீல் பண்ணுறாரு. ஸோ இதுகளெல்லாம் தான் விட்டு வளர்க்க போகிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட இன்டர்னல் பார்ட்டிஷன்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதே போல் இந்த ஒர்க்குக்கு நம்ம ஸ்டீல் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோர் மேட்டோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஆர்பி தான், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6x6 ஃபீட்டு தான் சப்போர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுலேயுமே பிரதர் பார்த்திங்கன்னா எனக்கு 5x5.5 இல்லை 5.5 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால அதையுமே நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் எஃப்ஆர்பி சப்போர்ட்ஸ் நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ செட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டீல் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை காட்டிலும் இவரோட செட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் சான்ஸ் கிடச்சிருந்தா நம்மளோட ஒர்க்கை போய் நீங்கள் கம்பமில் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனதும் நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணுங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி எதுவும் செட்டு ரீஒர்க் பண்ணணுமோ, இல்லை ஆல்ரெடி நம்ம தரையில் வளர்க்குறோம் எலிவேட்டட் ஃப்ளோராக மாற்றணுன்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ தாராளமாக நாங்கள் பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டில் சப்போர்ட் லெக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சிமெண்ட் போஸ்ட்டில் பில்லர் கட்டுவோமோ அதே மாதிரி இந்த லெக்கில் நம்ம கிறிஸ்கிராஸாக வெல்டு பண்ணி கொடுத்துட்டோம். 10 mm ராடு வாங்கி வெல்டு பண்ணி கொடுத்துட்டோம். பிரதரும் அதுக்கு பாக்ஸ் அடித்து 7 ஃபீட்டு ஹைட் ஏற்றிட்டார். ஸோ 7 ஃபீட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்க்ரீட் பில்லரே இருக்கும் இந்த செட்டில் ஸோ கரோட் ஆகுறதுன்றதுக்கு மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் எஃப்ஆர்பி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.